எந்த மனுஷனெல்லாம் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறானோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிற வாய்க்கால் எது? கர்த்தருடைய சித்தத்தை பேசுவது, கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது. நான் விசுவாசிச்சா சித்தம் நடக்கும் அப்படின்னா சித்தம் செத்து கிடக்கு, நீ விசுவாசிச்சு உயிர் கொடுக்குறன்னு அர்த்தம். ஆனால் ஆவியானவர் நேற்று விசுவாசம்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. விசுவாசம் என்பது செத்து கிடக்கிற வசனத்துக்கு உயிர் கொடுப்பதல்ல. விசுவாசம் என்பது வசனம் உயிரோடு தான் இருக்கிறது என்று நம்புவதே விசுவாசம். கையை தட்டு. ஹல்லேலூயா. வல்லமையின் வாய்க்கால்கள் என்கிற தலைப்பிலே நாம் கடந்த சில வாரத்தில் ஒரு வாரம் நாம் பேசினோம். அதற்கு பிறகு அதை பற்றி நாம் பேசவில்லை. இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்பினேன். சங்கீதம் 104:5. கர்த்தரையும் வல்லமையும் நாடுங்கள். வாசிப்போம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். என் அன்புக்குரியவர்களே, வேதம் நம்மை கர்த்தரை நாடுவதற்கு தேடுவதற்கு மட்டும் சொல்லித்தரவில்லை, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை மாத்திரமல்ல அவருடைய வல்லமையும் நாடுங்கள். சபை மாத்திரம் கர்த்தரை தேடிய அளவு கர்த்தருடைய வல்லமையை தேடி இருந்தால், நாடி இருந்தால், இந்த தேசம் எப்பொழுதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக தன்னை தங்களுடைய முழங்கால்களை முடக்கி இருக்கும். ஒரே ஒரு மனிதன் எகிப்து தேசத்திலே கர்த்தருடைய வல்லமையை நாடினதினால் ஒட்டுமொத்த தேசமும் அந்த ஒரே மனிதனால் முழங்கால் படியிட வைக்க முடிந்தது. என் அன்புக்குரியவர்களே, எகிப்து மன்னன் பார்வோ இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுகிறதற்கு அவன் கேட்ட கேள்வி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் அவர் வார்த்தையை கேட்கணும் நீ சொல்றீங்களப்பா, அவர் யாரு? இதைத்தான் இந்த உலகம் கேட்குது. நீங்க சொல்றீங்க ரட்சிக்கப்படுங்க ரட்சிக்கப்படுங்கன்றீங்க, அவர் யாரு? நாங்க பைபிள் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார் என்கிற கேள்வியைத்தான் பார்வோனை புலந்து உலகம் கேட்கிறது. அவர் யார் என்று கேட்ட பார்வோனுக்கு மோசே அவர் யார் என்பதை சொல்லவில்லை, அவர் யார் என்பதை காட்டினான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஒரு முறை அவர் யார் என்று பார்வோன் கேட்ட கேள்விக்கு 10 முறை அவர் யார் என்று காட்டினான். அவன் கேட்டது ஒரு தடவை, இவன் காட்டினது 10 தடவை. இந்த உலகம் அவர் யார் என்று கேட்கிறது, நீங்கள் யார் என்று பேசாதிருங்கள், அவர் யார் என்பதை காண்பீர்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் யார் என்பதை காட்டுங்கள். இந்த உலகம் ஆவலோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறது அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு. ஆமென். இந்த உலகம் அவரை அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறது, ஆனால் அவரை காட்டுவதற்கு தயாராக நாம் இல்லை. T.L. Osborn 1969 என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. முதல் முறை இந்த முறை வந்தது 90s வந்தார், 2000 சம்திங்கில் வந்தார். அதற்கு முன்பாக வந்தபோது மதுரையில் இருக்கிற அந்த நாட்களில் இருந்த ஊழியர்கள் எல்லாம் அவர் தங்கியிருந்த ரூமுக்கு முந்தின நாள் நைட்டே போயிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, மதுரை ஒரு ட்ரையான ஏரியா, இங்கே மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, இங்கிட்டு திருப்பரங்குன்றம் இருக்குது, அங்கிட்டு அழகர் கோயில் இருக்குது, இது அரண்கள் சூழ்ந்த ஒரு இடம். அவன் வந்தவனை கொஞ்சம் நேரம் கிறுக்கு பிடிக்க விட்டான். அவர் அப்படியே சுற்றுறாரு. அது மட்டும் இல்லை, டக்குன்னு இங்கிட்டு தொடங்குறான், இங்கிட்டு திரும்புறாரு. இது ஒரு வறட்சியான ஏரியா. உடனே டக்குன்னு இங்கிட்டு ஒருத்தன் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கும், இங்கிட்டு திரும்புறாரு. இது கடின கழுத்துடைய இருதயம். நீங்களாம் யாரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ப்பா? எனக்கு புரியல. நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கீங்களோ அந்த கம்பெனியை பேசுங்க. நீங்கள் ஏசுநாதர் ரெப்ரசன்டேட்டிவ்னா எதை பற்றி பேசணும். எந்த ஊருக்கு போனாலும், நான் தமிழ்நாட்டில் ஏறக்குறை 25 டிஸ்ட்ரிக்டில் பாஸ்டர்ஸ் மீட் நடத்திருக்கிறேன். குறைஞ்சது 100 பேர்லேருந்து 300 பேர் 400 பேர் வரைக்கும் பாஸ்டர்ஸ் மீட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடத்திருக்கிறேன். எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ்கிட்ட, பெரும்பான்மையான ஆட்கள்கிட்ட பிசாசு ஒரு பொய் சொல்லி வச்சுருப்பான். என்னென்னா, இந்த ஏரியா ட்ரையான ஏரியா, இங்கே ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இதே தான் மதுரையிலையும் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்சது அப்படின்ட்டு குரூப்பு இவரை குழப்பி விட்டு போயிட்டாங்க. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிசல்ட் இருக்காது. இல்லை சார், அங்கெல்லாம் குருடையும் பார்த்தேன், அதெல்லாம் பார்ப்பாங்க, இங்கே முடியாதுயா.
அப்படின்னு கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. இவருக்கு தலை கிருன்னு இல்லை, அவர் சொல்கிறத தானே இப்போ நான் சொல்கிறேன். அடுத்த நாள் காலையில் அவர் வந்தார். ஜீசஸ் இஸ் த லார்டு, அவர் எல்லா வியாதிகளை விட எல்லாத்தையும் விட மேலானவர் என்று பிரசங்கம் பண்ணார். சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். இன்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள விருப்பமாக இருந்தால் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனை மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக, செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக, முடவர்கள் நடப்பார்களாக எடுத்து கமாண்ட் பண்ணுறான். ஜகால் ஜகால் ஜகால், மக்கள் எந்திரிச்சு நடக்கிறாங்க, கண்ணு தெரியுது, காது. கடைசியா கேட்கிறாரு, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை இதை பாருங்கள், இத்தனை அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார், சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்? சொன்ன அப்படியே அலைகடல் மாதிரி கையை தூக்குறாங்க. அப்பொழுது பின்னாடி திரும்பி முந்தின நாள் நைட்டு வந்த குரூப் இது ஃபுல்லா அம்பிட்டு காலையில் 5 இட்லியை சட்னி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு, ஆமாம் என்னது அப்படின்னு பார்த்து உட்காந்துருக்கேன். அம்பிட்டு பேர் எழுப்பி விட்டு போங்கே ஸ்டேஜில் வச்சு, மன்னிக்கவும், டிஎல் ஆஸ்பான் ஸ்டேஜில் வச்சு சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். இதோ பாருங்கள், கையை தூக்கி நிற்கிறாங்க. அவங்கள காமிச்சு இந்த ஊழியர்களை பார்த்து சொல்றாரு, பாருங்கள், நீங்கள் மாத்திரம் இயேசுவை காட்ட வேண்டிய பிரகாரமாய் காட்டியிருந்தால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறார்கள். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறார்கள். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறார்கள். உன் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளாத ஆளுக்கு நீ காட்ட வேண்டிய பிரகாரமா காட்டுவாய், ஆனால் ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறார்கள். கர்த்தரையும் கமான் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், 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 அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த உலகம் அவரை யார் என்று கேட்கிறது. யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டக்கூடிய பொறுப்பு நம்மை சார்ந்தது, நம்மை சார்ந்தது. முழங்கால்கள் யாவும் முடங்கும். ஒரே ஒரு மனிதன் எகிப்து தேசத்துல கர்த்தருடைய வல்லமையை காட்டினால எகிப்து தேசமே முழங்கால் போட்டுச்சு. ஆமென். கர்த்தர் சொன்னார், நீ போய் பேசுறா பார்வோன்ட்ட. இந்த பார்வோன் கடின இருதயம் உள்ளவன், ஆனா என்னுடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அந்த கடின இருதயத்தை நான் உருக வைப்பேன், அவன் மண்டியிட்டு உன்னை அனுப்பிவிடுவான். அப்ப கடின இருதயம் உள்ளவர்களை கூட கர்த்தருடைய வல்லமை கரைய பண்ணும். கர்த்தருடைய வல்லமை எல்லாவற்றுக்கும் மேலானது. அடங்காத பார்வோனையும் அதட்டி அடிவணிய வைப்பது தேவனுடைய வல்லமை. ஆமென். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒரே ஒரு மனிதன் தேவனுடைய வல்லமையை காட்டினால் ஒரு தேசமே மண்டியிட்டது. ஆம், தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக தேசம் மண்டியிடும். தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக உன் குடும்பத்திலே இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மண்டியிடுவார்கள், மண்டியிடுவார்கள். உங்களுக்கு எதிர்ப்பு காட்டுகிறவர்கள் மண்டியிடுவார்கள். கர்த்தருடைய வல்லமையை சபை நாடுகிற நேரம் வந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கடின மனதையும் கரைக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் உண்டு. ஆமென், 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 ஆமென். நீங்கள் விசுவாசத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு எதிர்மறையான செய்தி, டாக்டரை போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, சார் உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு சார்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாருன்னா, அந்த ஒரே ஒரு செய்தி உங்கள் ஒட்டுமொத்த விசுவாசத்தை நிலைகுலைய வைக்குது. பார்த்தீங்களா? அடிச்சு தகர்த்து அப்படியே நிலகுலைஞ்சு நிற்கிறீங்க. பார்த்தீங்களா? அதுதான் பிசாசோட வல்லமை. நான் சொல்றேன், இப்படி பிசாசால செய்ய வைக்க முடியும்னா இந்த உலகம் இயேசுவை ஏத்துக்க மாட்டோண்டா அப்படின்னு கடினமா நின்னாலும் ஒரே ஒரு அற்புதத்துல ஒரு 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 நாட்டையே, ஒரு ஊரையே, அவனுக்குள்ள இருந்த அடிப்படை விசுவாசம் ஒன்று இருக்கு பாருங்க. இதெல்லாம் கிடையாது, கடவுளே இல்லை, இப்பெல்லாம் நிற்பான் பாருங்களேன். 40 வருஷம் 50 வருஷம் உரம் போட்டு வளர்த்துருப்பான்ல, அதெல்லாம் ஒரே ஒரு அற்புதத்தில் அடிச்சு நிலைகுலைய வைக்கிற வல்லமை தேவனிடத்தில் உண்டு. ஒரே ஒரு மூளை. ஆமா, செஸ்ல ஒரே மூளை ராஜாவுக்கு செக்கு, கைய தட்டு. ஆமே, ஒரே மூளை முடிப்பார் தேவன், ஒரு மூளை முடிப்பார், அரஸ்ட் பண்ணுவார். அத்தகைய வல்லமை அவரிடத்தில் உண்டு. நீங்கள் ஆராதிக்கிற தேவனிடம் அந்த வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது இந்த நாட்களில் நம்மிடத்திலிருந்து ரிலீஸ் பண்ணப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் பேசுகிற வார்த்தையின் உயரமும் இந்த உலகத்தின் நிலையும் தலைகீழாய் இருக்கிறது. நீங்க வாதியின் கூடாரத்தை அணுகாதுன்றீங்க, ஆனா சபையில் இருக்கிறவனே வீட்டில் 2 பேருக்கு காய்ச்சல் இருக்கு.
நாம் பேசுகிற சத்தியத்தின் உயரமும் நாம் வாழுகிற வாழ்க்கை நிலைமையும் தலைகளாய் இருக்கிறது. ஆனாலும் வார்த்தையே சத்தியம் என்பதை நிரூபிப்பதற்கு, அந்த வார்த்தை தான் உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு கர்த்தருடைய வல்லமையை நாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தின் வல்லமையை, இந்த உலகத்தின் வர்ணத்தை மாற்றக்கூடிய ஒரு நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது இந்த உலகம் முழுவதும் இருளில் இருந்தது. வெறும் 12 பேர் மாத்திரம் ஒரு கரத்தில் இருந்தார்கள். இந்த உலகம் வேற ஒரு வேர்ல்டுல வேற மாதிரி தலையில நடந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு 12 பேர் மட்டும் நேரம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே தலையில இருக்குது. கொஞ்சம் யோசிங்க, இந்த 12 பேரை வச்சு என்ன செய்ய முடியும்? இந்த வெறும் 12 பேரை வச்சு அவர் எந்த அளவு இந்த வார்த்தை சத்தியம் உண்மைன்ற நிரூபிச்சிருக்காரு பாருங்க. இந்த 12 பேரை வச்சு இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 ரிலீஜன்ற பேர்ல நம்பர் 1 மார்க்கமாக இன்றைக்கு கிறிஸ்தவம் நிக்குது. உலக மக்கள் தொகையிலே முதலிடத்தில் கிறிஸ்தவர்கள் இருப்பதற்கு காரணம் வெறும் 12 பேர். அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம், சார் அதுக்கு 2000 வருஷம் ஆயிருக்குல்ல சார்னு. 2000 வருஷம் ஆகல, வெறும் 70 வருஷத்துல, வெறும் 80 வருஷத்துல இந்த உலகத்தின் பல நாடுகளுக்கு கிறிஸ்தவர்கள் கடந்து சென்றார்கள். அதுதான் ஹிஸ்டரி. ஆமா, இயேசு மரிச்ச அடுத்த 15-20 வருஷத்துக்குள்ள இந்தியாவுக்கு வந்துருச்சு சார் சுவிசேஷம். கையை தட்டுங்க சார். அதே போக்கில் போயிருந்தாச்சுன்னா என்ன நடந்திருக்கும்னா, கிபி இயேசு வந்து மரித்து அடுத்த ஒரு 100 வருஷத்துக்குள்ள உலகம் முழுவதும் கிறிஸ்தவமாக இருப்பாங்க. ஆனால் நடந்தது என்ன? போகக்கூடாத இடத்துக்கு போய் சேரக்கூடாத நபர்களோடு சேர்ந்து ரோமாபுரியில் போய் கிறிஸ்தவம் என்ன செஞ்சிருச்சு? தூங்கிருச்சு. ரோம் நகரம் கான்ஸ்டாண்டினோபிள் ஆட்சி காலத்தில் கிபி 400 இருந்து 1400 வரைக்கும் 10 நூற்றாண்டு கிறிஸ்தவம் கடவுளுடைய வல்லமையை நாடாமல் அரசனின் வல்லமையை நாடியது. என்றைக்கு கிறிஸ்தவம் தேவனுடைய வல்லமையை மறந்து ராஜாவின் வல்லமை பக்கம் திரும்பியதோ அன்றைக்கு கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி நின்று போனது. ரோமபுரியில் போய் கிறிஸ்தவம் தூங்கிவிட்டது. இந்த உலகத்திலே ஹாலிவுட்டை விட மோசமான ஒரு இடம் இருக்கும் என்றால் அது ரோமாபுரி என்று நான் சொல்லுகிறேன். உலகம் முழுவதும் பாவத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கிற ஹாலிவுட்டை விட, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் தலைமைச் செயலகம் என்று சொல்லப்படுகிற ரோம் நகரம் தான் கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. அப்படித்தான் போய் ராஜாவோட காலில் மடங்கிட்டாங்க. 400 இருந்து 1400 வரைக்கும் 10 நூற்றாண்டு வெட்டியா போச்சு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்றைக்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமையை நாடுவரை விட்டு மனிதனுடைய வல்லமையை, அரசியல்வாதிகள் வல்லமையை, அரசியலின் வல்லமையும் ராஜாக்களின் வல்லமையும் சபையும் மக்களும் நாடுகிறார்களோ அன்றைக்கு தேவனுடைய வல்லமை செயல்படுவது நின்று போகிறது. அன்றைக்கு சபை இருண்ட காலத்துக்குள் வருகிறது. உடைத்தெறிவோம், இனி மனிதனுடைய வல்லமை அல்ல, கர்த்தருடைய வல்லமையை நாடுகிறோம் என்ற இடத்திற்கு சபை திரும்பும் போது 70 ஆண்டுகளுக்குள்ளாய் 80 ஆண்டுகளுக்குள்ளாய் இந்தியாவிற்கு தேவனுடைய வார்த்தை வந்தது போல உலகம் முழுவதும் அது கடந்து செல்லும். சபையே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது, அது ஆரம்பிக்கிறது, இது ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வல்லமையை நாடுங்கள், கர்த்தரை வல்லமையை நாடுங்கள். 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு மார்ட்டின் லூத்தர் வராரு. அடுத்து திரும்ப ரிவைவல் ஸ்டார்ட் ஆகுது. 1400 கான்ஸ்டாண்டினோபிள் இந்த குரூப் ரோம்ல வந்து ஒரு பெரிய பிரேக்கை உண்டாக்குறாரு. ரோம் நகரம் அப்படியே வளர்ந்து ஆக்டோபஸ் மாதிரி நின்று கிறிஸ்தவத்தை வளர விடாம அது வந்து ராஜாக்களுடைய சமயமாய் மாற்றி அது அப்படியே வந்து பிராக்கெட் போட்டு கோழி குஞ்ச வந்து கூடைய போட்டு கவுத்துற மாதிரி கவுத்தி வச்சிருக்கு. உலகம் முழுவதும் போகல கிறிஸ்தவம். அந்த நேரத்தில் தேவன் அவர்களுக்குள் இருந்து, எகிப்தின் அரண்மனைக்குள் இருந்து மோசையை எழுப்பியது போல ரோமபுரிக்குள் இருந்து ரோம அந்த அந்த ஃபாதர்ஸ்குள்ள இருந்து யார் எழுப்புறாரு? மார்ட்டின் லூத்தர் எழுப்புறாரு. கையை தட்டு. ஆமென், ஆமென். முழங்கார் படியிட்டு இத்தனை படிகள் ஏறினால் பாவம் மன்னிக்கப்படும் என்று தவறான நூற்றுக்கணக்கான உபதேசங்கள் சொல்லப்பட்டது. பாவ மன்னிப்பு சீட்டு விற்கப்பட்டது. பாவ மன்னிப்புக்கான சீட்டு வந்து விலை சொல்லி விற்கப்பட்டது. செத்தவர்களுக்கான பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. செத்தவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. வந்து ராஜாக்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக பல விஷயங்கள்லாம் வேத வசனத்தை மாற்றினார்கள். முழங்கால் போட்டுட்டே நீ இவ்வளவு தூரம் ஏறினா பாவம் மன்னிக்கப்படும். தொடர்ந்து மார்ட்டின் லூத்தர் என்ன செய்யறாரு? திறந்த பைபிளோடு அப்படியே முழங்கால் போட்டு ஏறுறாரு, பாவத்தை அறிக்கையிட்டுக்கிட்டே. திடீர்னு ஒரு வசனம் கண்ணில் படுது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசித்த உடனே முழங்கால இருந்து எந்திரிச்சிட்டாராம். கையை தட்டு. எழுப்புதல் ஆரம்பித்தது. அடுத்து 16, 17, அதுக்கப்புறம் 17 கேத்தலிக்ல ரிஃபார்மேஷன், வந்து ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன், 18 ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட், ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி,
ஜார்ஜ் ஒயிட் ஃபீல்டு, இவங்கெல்லாம் புறப்பட்டு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டு பெண்டிகாஸ்டல் ரிவைவல், மேல் வீட்டரை எழுப்புதல், அசுசா எழுப்புதல், வேர்ட் ஆஃப் காட்ல மிகப்பெரிய ரிவைவல், வாய்ஸ் ஆஃப் ஹீலிங், இதெல்லாம் கடந்து வருது. தேவன் மறுபடியும் வல்லமையை கட்டவிழ்த்தார். 10 நூற்றாண்டு ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்துக்கு கொண்டு செல்லாத தேவனுடைய வார்த்தையை அடுத்த 2 நூற்றாண்டுக்குள்ளாக 3 நூற்றாண்டுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை உலகமெங்கும் கொண்டு சென்றது. என் அருமை சபையே, நீ என்றைக்கு மனிதனுடைய வல்லமையை நாடுகிறதை விட்டுவிட்டு தேவனுடைய வல்லமை பக்கம் முகத்தை திருப்புகிறாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். இந்த உலகம் மண்டியிட்டு ஏற்றுக்கொள்ளும். கோடிக்கணக்கான பேரின் கண்ணீரை துடைப்பதற்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டிய அவசியமாயிருக்கிறது. This is the right time. Amen சொல்லுங்க. Amen, amen. Devil is convincing our mind. God is transforming our mind. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கார், வச்சிருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த வல்லமையை கர்த்தர் என்னென்ன வாய்க்கால்கள் மூலமாய் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்பர் 1, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய வல்லமை அல்ல, அந்த நாமத்திற்கான வல்லமை உங்களிடமிருந்து என்ன செய்கிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் போய் நிற்கும்போது நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தாலும் இயேசுநாதர் பேரை சொன்னால், எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நுழையும் போது ஒரு டீன் பேரோடு நுழையும் போது அந்த ஹாஸ்பிட்டல் அந்த டிபார்ட்மெண்ட்டே அதிருது. ஏன்? நான் படிச்சிருக்கேனா? நான் படிக்கலை. நான் மெடிக்கலில் நுழைஞ்சிருக்கேனா? ஆளை. நான் டாக்டரா? இல்லை. நான் ப்ரொஃபஸரா? இல்லை. ஆனால் நான் கொண்டு போயிருக்கிற பேர், அந்த பேரில் நான் போறனால அந்த பேருக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுதோ அந்த மரியாதை எனக்கு கொடுக்கப்படுகிறது. உண்மை என்றால் இயேசுவின் நாமத்திற்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கும் என்று சொல்லும் என்றால், அந்த நாமத்தை நீ எடுத்துக்கொண்டு போய் ஜெபம் செய்யும் போது, ஒரு வியாதிக்கு கட்டளையிடும் போது அது அப்படியே உனக்கு முன்பாய் கீழ்ப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் காட். Thank you Lord. மோசே எதிர்மறையான அற்புதங்களை செய்தான். மோசஸ் he performed negative miracles, but Jesus performed positive miracles. Moses turned the water into blood. Jesus turned the water into wine. He made it useless. ஆமா, அவன் குடிச்சுக்கிட்டு தண்ணியை குடிக்க விடாம பண்ணிட்டான் மோசே. இவர் குடிக்க முடியாத தண்ணியை குடிக்கக்கூடியதாக மாற்றி திராட்சை ரசமாக்கினார். நியாயப்பிரமாணம் வாங்கின அன்று 3000 பேர் செத்தார்கள். ஆமா, பெந்தேகோஸ்தில் அபிஷேகம் இறங்கின அன்று 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கே நெகட்டிவ் மிராக்கிள்ஸ் ஒரு தேசத்தை அதிர வச்சுச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வல்லமை எதுக்கு வெளிப்படுதுன்னா நெகட்டிவ் மிராக்கிள்ஸ்க்கு இல்லை, பாசிட்டிவ் மிராக்கிள்ஸ். ஆமாம், நிறைய பேர் அனனியா சப்ரால் மாதிரி செத்து போகிறத பார்க்கணும்னு இருக்கிறாங்க. என்ன ஊழியக்காரன்னு தெரில. 4 பேர் சாகணுமையான சாகணும்னா அப்போ நீ குதிச்சு நீ செத்துரு. அடுத்தவனை கொலை பண்ணுறக்க நீ வந்திருக்கிற. எழுப்புதல் 4 பேர் சாவாயலாம். என் அன்புக்குரியவர்களே, சாமி மேட்டரை விட்டுருவோம். ஒரு திருமண வீட்டில் ஒரே ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சி அந்த வீட்டையே மங்களகரமாக்கிட்டார். கர்த்தருடைய வல்லமை ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அந்த திருமண வீடே என்ன ஆயிரும், மங்களகரமாயிரும். உங்க மூலமா கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டா உங்க குடும்பமே மங்களகரமாகும், உங்க வீடு மங்களகரமாகும், உங்க சபை மங்களகரமாகும். ஆமென். தேசத்தின் நலன் இப்பொழுது இனி தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வல்லமையை கட்டவிழ்ப்பதில் தான் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஸோ தேவனுடைய வல்லமை வெளிப்படக்கூடிய இன்னொரு வாய்க்காலை நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற இன்னொரு வாய்க்கால், அவருடைய வல்லமை சிலுவையிலிருந்து புறப்படுகிறது. அது நம்முடைய ஆவியிலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கரை புரண்டு இருக்கிறது. அது வெளிவருகிற வாய்க்காலை சேனலாக தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸை நீங்கள் புரிந்து கொண்டு பயன்படுத்தும் போது அவருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுது. இன்றைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய சித்தத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் போது அவன் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய மைண்ட் எல்லாம் தேவனுடைய சித்தம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்குள்ளே இருந்து இதுதான்டா காட்ஸ் வில்லு அப்படின்னு உங்கள் மைண்டில் ஏறிடுச்சுன்னா உங்களுக்குள்ளேருந்து வல்லமை சாதாரணமாக வரும். இப்போ இந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு ஆர்கிடெக்ட் வராரு, ஒரு வாஸ்து தெரிஞ்சவர் யாரோ ஒருத்தர் வராரு. வாஸ்து நான் சொல்கிறேன் ஜோசி அந்த லெவலில் இல்லை, இந்த காற்று போகிறது வர்றது அந்த ஒரு ஆர்கிடெக்ட் வராரு. உட்கார்ந்த உடனே டக்குன்னு இப்படி பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜன்னல் இங்கே இருக்கக்கூடாது அங்கே இருக்கணுமே,
இது இங்கே இருக்கக்கூடாது, இந்த கதவு அங்கே இருக்கணுமே, இருந்தால் காற்று இன்னும் நல்லா வருமே, இப்படி இருக்கணுமே, அப்படி இருக்கணும். 10 நிமிஷத்தில் இந்த சர்ச் எப்படி இருக்கணும்னு அவங்க மைண்டுக்கு வரும். ஓகே, எப்படி இது வந்துச்சு? அவங்க ஏற்கனவே படித்து உள்ளே ஏற்றி வச்சுருந்தனால வந்து நின்னோன்னு இது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணுமே, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணுமே மைண்டுக்குள்ளே வரும். அவங்க கையில் பொறுப்பை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள அது எப்படி இருக்கணுமோ அப்படி வச்சுருவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அவருடைய சித்தத்தை உங்கள் மைண்டில் நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே வரும்போது இது இப்படி இருக்கக்கூடாதே, இது இப்படி இருக்கணுமே, இது அப்படி இருக்கக்கூடாதே, இது இப்படி இருக்கணுமே என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். ஒரு வயசானவர் தள்ளாடி வந்து உட்கார்றாரு. ஆனா கர்த்தருடைய சித்தம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். இதுதான் காட்ஸ் வில். தேவ சித்தம் என்னன்னா அவர்கள் பசுமையும் புஷ்டியுமா இருக்கணும். அப்ப நீங்க பார்த்த உடனே உங்க மைண்ட் சொல்லும், இது இப்படி இருக்க கூடாது கூடாது, ஏன்னா நான் படித்த படிப்புல அப்படி இல்லையே, வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்னு எழுதி இருக்கிறதே. இயேசு கிறிஸ்து இந்த அப்படி ஒரு ஆர்கிடெக்டா இருக்கிறாரு. அதனால பிசாசு சொல்றான், நீங்க அப்பத்தை மாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னப்ப இல்லப்பா இது இப்படி இருக்கக்கூடாதுன்றாரு. ஒரு அம்மா 18 வருஷம் கூனி, எல்லாரும் சொல்றாங்க 18 வருஷம் கூனியங்க, 18 வருஷமா இருக்குங்க, நேற்று கூட நான் கம்பு வாங்கி கொடுத்தேங்க, சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கிறான் 10 பேர். அவர் சொல்றாரு, நீ நீ வந்து இஸ்ரவேல் குமாரத்தி தானே? ஆமாம். அப்போ நீ ஆபிரகாம் குமாரத்தி இல்லைம்மா? ஆமாம். அப்போ ஆதியாம் 12 நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கல, அப்போ இது ஆபிரகாமின் குமாரத்தினா இது இப்படி இருக்க கூடாது. அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு தன்னை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் அப்படியே மாற்றுது. மாற்றணும்னா அது எப்படி இருக்கணும்ன்ற சித்தத்தை நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி இருக்க கூடாதே என்பது உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி இந்த உலகம் சொன்னதை கேட்டு வச்சனால வயசாகி போச்சுல, வந்து கிளைமேட்டும் மாறுதுல சார், மழை அடிக்குதுல, வெயில் அடிக்குதுல, 2 அடிக்கதான் செய்யும், அதான் மாறி மாறி ஒன்று அடிக்குது, அதனால வரும் சார். நம்மளே சொல்றோம், இங்க இருக்கிற 199 பேர் சொல்றோம், நானே சில நேரம் சொல்றேன். ஆனா சித்தம் என்ன சொல்லுது? பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே பனி ஆகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று தேவ சித்தம் சொல்லுகிறது. அப்ப இது இப்படி இருக்க கூடாதே கூடாதே கூடாதே. என்றைக்கு என்னுடைய மனது தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிறதோ அப்பொழுது எனக்குள் இருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அவர் சித்தம் என்னன்னு உனக்கு தெரியாதனால இந்த உலகம் போற போக்குல நீ போயிட்டு இருக்கிற. அவர் சித்தம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா இது இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி இருக்கக்கூடாது என்கிற மனநிலை என்கிற செயல்பாடு உங்களுக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒருத்தன் வந்தான், ஒரு குஷ்டரோகி, அவரை பார்த்து சொன்னா, ஆண்டவரே என்னை சுகமாக்க உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்குங்க. எங்க இருக்கு? மார்க் 1ஆம் அதிகாரம் வாசிப்போம். சித்தத்தை பற்றிய குழப்பம் எப்படி வல்லமையை பிளாக் பண்ணுது பாருங்க. அதான் இன்னைக்கு பேச போறேன். இங்க பாருங்க, உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வல்லமை முட்டிக்கிட்டு நிக்குது. எப்படி நிக்குது சொல்லுங்க? ஆனா அதை ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிறது எதுனா சித்தமான்ற குழப்பம். ஆனா இதுதான் சித்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த முட்டிக்கிட்டு இருக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் மக்களை முழங்கால் படி இருக்க வல்லமையாய் மாறி கட்டவிழ்க்கப்படும். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மத்தியில் கட்டவிழ்க்கப்படட்டும். வாசிப்போம், மார்க் 1:40 வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். பாத்தீங்களா? இதை எப்படி நீங்க வாசிக்கணும் தெரியுமா? என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அதுல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். இயேசு நாட்டு வந்தவன்னு சொல்றேன், ஆண்டவரே என்ன சுகப்படுத்த உங்களால முடியும். அதுல உங்க பவரை பத்தி எனக்கு கன்ஃபியூஷனே கிடையாது, டவுட்டே கிடையாது. ஆனா என் டவுட் எல்லாம் என்னன்னா, உங்களுக்கு சித்தமா? அப்ப பவர் எங்க ஸ்டாப் ஆகுது? சித்தத்துல கன்ஃபியூஸ் ஆனவன ஸ்டாப் ஆகுது. அதனால ஒரு ஆளு வந்து சோமாவனும் ஜெபிக்கிறீங்க, செத்ததுக்கு அப்புறம் ஏசு நாட்ட கோவமே வரமாட்டேங்குது, அடுத்த நாள் வழக்கம் போல கை தட்டி பாடி அப்படி போயிடுறோம். ஏன்னா அவர்கிட்ட வந்து இவரை எழுப்பாதனால அவர்கிட்ட வல்லமை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க அப்பவும் நம்ப மாட்டேங்க. இல்ல இல்ல வல்லமை இருக்கு, அப்ப சித்தம் இல்லை, அந்த இடத்துல கன்வின்ஸ் ஆயிரீங்க. இந்த வாசல் வழியா தான் பிசாசு ஒவ்வொரு டைம் எஸ்கேப் ஆகுறான். நீங்க சித்தம் இல்லைன்னு நீங்க கன்வின்ஸ் ஆகிறீங்க. ஆனா சித்தம் என்னன்றத பைபிளை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அதுல கன்ஸ்ட்ரக்டிவா உங்க மைண்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா,
இது தாண்டா சித்தம், இப்படி தாண்டா இருக்கணும். ஆமென். டைட்டில் தான், இது தாண்டா போலீஸ் மாதிரி, இது தாண்டா சித்தம்.